அவர உண்மைக்கு எதுவுமே விளங்கல. அவன் நினைச்சிட்டீங்க மகன் நல்லா தான் படிக்கான். அவர் என்ன செய்வார்? பாவம் வந்தாலும் என்ன தெரியும், போன மனுஷன் கடுமையா கஷ்டப்பட்டு அனுப்புறேன். அவர் 9ஆம் வகுப்பு போனது போறதான் டீச்சர் வந்து கூப்பிட்டு செல்றா, என்ன நீங்க என்ன மகனை பார்க்கலையா? அவர் நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கு. அவர் இப்ப பெருசா படிப்புல எல்லாம் அக்கறை சொல்றான். இதோட தான் அவ ஆசிரியத்தை பார்த்தாடு, இப்படி நம்மளோட மகனுக்கு நடந்துட்டான். உடனே மகனை கூப்பிடுறான். மகனு, உனக்கு நான் எவ்வளவு பார்த்து பார்த்து படுவீங்க, ஏன்டா இப்படி போயிட்டாய் உப்பாடி வைக்கிறான். மகன் அப்படி பார்த்து ஒரு பொருள் சொல்லுறான், என்ன மனைவி நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட என்ன இருக்கு? அங்க போனா ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய போன் வச்சிருக்கான், பைக் வச்சிருக்கான், பெரிய பைக் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க? என்ன முடிவுன்னு சொன்னா இப்ப கேக்குறா, அப்ப நீ படிக்கிறதுக்கு என்னடா மனசு செய்யணும்னு சொல்லி உடனே செய்யறாங்க. உமா, இனி வாரம் முக்கியமான சோதனை உண்டு. ஓயை சோதனை நான் பாஸ் பண்றேன்டா, எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி தரணும். ஐபோன் வாங்கி தரணும். அந்த ஆரம்பிக்குது நாசம் ஆரம்பிக்குது. இப்ப உடனே வாப்பாங்க சொல்றாரு, மகனை நீ 5ஆம் வகுப்புல பாஸ் பண்ண மாதிரி ஓயில பாஸ் பண்ண, நான் உனக்கு நீ கேட்கறதெல்லாம் வாங்கிட்டார என்று அப்படி கொடுங்க. உடனே ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த எகிரிமன்ற அடிச்சு ஒப்பந்தம் செய்யாரு. பாப்போம் அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். பாஸ் பண்ண போறான். ஓயல்ல அவன் பாஸ் பண்ணியாச்சு. ஓயல் அப்படி அவன் 10ஆம் வகுப்பு போய் நல்ல ரிசல்ட் சொல்லுவாங்க. உடனே வாப்பா அந்த உடனே வாப்பாரு வாப்பா உடனே பிளைட்ல வந்து இறங்கி மகனை கட்டிப்பிடிச்சு, வாப்பா மணி நல்லா பாஸ் பண்ண இந்த உனக்கு அப்படி கொடுத்த போன வாங்கின மகன் பார்த்தான். வேலை நமக்கு பேர் போன் கிடைக்கும். போன் எடுத்தாச்சு. போன் எடுத்துட்டு இப்ப கிளாஸுக்கு போறான். எங்க போறாரு? பெரிய படிப்பு படிக்க. அந்த போனதுக்கு போறோம். போன் அப்படியே வாப்பா வெளிநாட்டுக்கு கோல் பண்ணி விடுறான். வாப்பா, நான் இப்ப நீங்க போனை வாங்கி தந்து சரி வர, இப்ப நான் கிளாஸுக்கு போகணும். பைக் கொண்டு வேணும். அந்த அப்படிதான் வாப்பா சொன்னாரு, கிஸ்கோன் வாங்கி பெரிய படிப்பு படிக்கிறதா பெரிய பைக் வேணும். அந்த அவன் சொன்ன என்ன வாப்பா நீங்க என்ன பழைய காலத்துல வைங்க, என்ன பைக் வேணுமா? அவன் சொன்னா ஹாங்குண்டு பைக் கொண்டு வேணும்டா. ஹாங்குண்டு வாங்கி கொடுத்தாச்சு. அந்த பைக்கும் கிடைக்குது. தந்தன தானத நன்னானே தன தந்தன தானத நன்னானே தந்தன தானத நன்னானே தன தந்தன தானத நன்னானே. பங்கன்னும் பை கொண்டு வாங்கிக் கொண்டு அவன் 3 பேரை பின்னால் ஏற்றிக்கொண்டு, பங்கன்னும் பை கொண்டு வாங்கிக் கொண்டு அவன் 3 பேரை பின்னால் ஏற்றிக்கொண்டு, போனையும் கையில் எடுத்துக்கொண்டு அவன் வேகமாக பைக்க ஓடுறான். அவன் வேகமாக பைக்க ஓடுறான். தந்தன தானே தானே தந்தன தானே தானே தந்தன தானே தானே தந்தன தானே தானே. ஊரை சுத்தி சுத்தி ஓடுறான்டா அவன் வேகமாக ஓடுறான்டா. ஊரை சுத்தி சுத்தி ஓடுறான்டா அவன் வேகமாக பைக்க ஓடுறான்டா. 4 பேரு கண்டு திட்டுறாங்க, இவன் நாசமா போவண்டு திட்டுறாங்க. இப்படி ஏற்று வாங்கிடுறான். பைக் எடுத்தா பாட்டே வேணும், கொடி வெள்ளம் பின்னு கேட்டு போட்டு சும்மா பறக்கு பைசிக்கல் ஊருக்குள்ளால சுத்தி போக பெரிய ஹோட்டல் போட்டு போகல அங்க பார்த்து நாசமா போக்குவான். எப்படி அவனுக்கு சாவு வரும் படிச்சானா நல்லா எங்க படிச்சுக்கிறீங்க? எல்லாம் போனும் கைக்கு தெரியுது நடக்கும். வேலை முடிஞ்ச இனி என்ன செய்யறாரு? சோதனைக்கு போறாரு. மக்களோட மகன் போறாரு. முடிஞ்சு பெரிய டாக்டர்
அங்க போய் எழுதிட்டாரு. பாஸ் பண்ணிருப்பாரு. பாஸ் பண்ணினாரா ஃபெயில் பண்ண இருக்காங்க முஸ்பாதிரி. என்ன நடந்த? நெட்ல எல்லாம் போடுங்க. பாப்பாவும் பார்க்கறாங்க. உம்மாவும் பார்த்தா உலகமே பார்க்குது. நண்பர்கள் எல்லாம் ஃபுல் ஹேப்பியா இருக்காங்க. எல்லாரும் நல்ல ஹேப்பியா கூட்டலி வரலாம். இவரே பின்னுக்கு ஏறிட்டு ஹேப்பி. ஆனா கடைசியில் நடந்துச்சு என்னடா பாப்பா வாங்கினது வெளிநாட்டுக்கு வரணுமே வந்து வீட்டுக்குள்ள பூந்தா அங்கால ஆசியா சும்மா தலைவிதி கூடத்துல கிடக்க. மக்பூல் என்ன செய்யறாரு? மக்பூல் என்ன செய்வாரு? மூளைகளை சுத்திட்டு கையை வச்சுட்டு இருக்காரு. மகன் வந்தன வாப்பா வாராரு. வாப்பா வந்தன மகனோடு கேட்டு வாப்பா வேணும் மன்னிச்சுக்கு கேட்டாரு. மன்னிச்சு கேட்கறது மனுஷன் குசி இருந்தாரு. அப்படியே மயங்கி கீழே அப்படி விழுந்துட்டாரு. என்ன நடந்த வாப்பாக்கு? என்ன நடந்தது தெரியா? உடனே உமா மனுஷன் பக்கத்து நாட்கள் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டான். அவங்க ஓடிச்சு பார்த்தா பாலிசவாக்கு மனுஷனுக்கு ஒரு கட்டத்தால ஏசி வேலையில் அதுக்கு பொதுவான முஸ்பாத்தியை நடக்கிறது கேளுங்களே. இப்ப என்ன செய்யறா ஒரு பக்கம் பாசவாதம் வந்து வாயும் பேசுறாரு வழக்கமில்லாங்க. ஒரு பக்கம் நடப்பில் மாத்திரி கொண்டு சேர்க்கிறாங்க. கூடுங்க கூடாம இருக்குமா கவலை தானே. இப்ப அப்படியே கொண்டு வந்து ஆளை காட்டில போட்டாச்சு. இப்ப மகனுக்குடி கையை வச்சுட்டு யோசிக்கிறான் பாப்பாட முன்னைய காலத்து. எப்படி யோசிக்காருடா மகன் யோசிக்காரு. பாப்பா எப்படி இருந்தவரு இப்படி இருக்காரு. தம்பாள சீமையில காரோடும் வீதியில மாண்போடு வாழ்ந்தவர் யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ. வளரும் பிறையே தேயாரே இனியோ மனது தேவாரே. அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே. தம்பால சீமையில காரோடு வீதியில மாண்போடு வாழ்ந்தவர யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. குருவே நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி குரு. அவரே எப்படி இருந்தாங்க? மக்பூல் நிலைமை இப்படியா போயிட்டு. மக்பூல் நிலைமை இப்படியா போனேன்னு பாவம் மக்பூல் யோசிக்கிறாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட நம்ம அம்மா வாப்பாவை இப்பதான் மனுஷன் உணர்றாரு. வைத்தியம் பார்க்கறதுக்கு காசு இல்லை. உடனே என்ன செய்யறாரு? வாப்பா வாங்கி தந்த போன முதல்ல விட்டார். குடும்ப பொறுப்பு வந்து மழையனை போனாரே 10ஆம் தரத்துல படிப்போம் உணர்ந்தாரு. 11ஆம் தரத்துல சித்தி அடைந்தாரு. 10ஆம் தரத்துல படிப்ப உணர்ந்தார். 11ஆம் தரத்துல சித்தி அடைந்தார். கணக்கனாலும் போன எடுத்தாரு. கணக்கனாலும் போன எடுத்தாரு. 13ஆம் வகுப்புல பாலாய் போனாரு. தந்தை கோனாரே சேர்ந்து கோனாரே ஆனந்த கோனாரே மக்பூல் மழையனை போனாரே ஆனந்த கோனாரே மக்பூல் மழையனை போனாரே. இப்படி மக்பூல் எவ்வளவு அழகா வாழக்கூடிய ஒரு பிள்ளை. எல்லா சிறப்பும் அமைஞ்சு படிச்சிருந்த அவர் வாழ்க்கை எங்கேயே போயிடுச்சு. பாஸ் பண்ணினாரு. பாஸ் பண்ணினாரு. ஏஎல் படிக்கிறதுக்கு சகல வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா அவரை கோட்டை விட்டுட்டாரு. எல்லாம் படுக்கையில போட்டு கடைசியில் அவரும் கூலி தொழிலுக்கு போற நிலைக்கு வந்துட்டு. ஆகவே நாங்க இந்த நிலையில அன்புள்ள சகோதரர்களே இங்கிருக்கின்ற எங்களோடு சேர்த்து நான் கூறுகின்றேன். இந்த நிலை எங்களுக்கும் வரக்கூடாது என்று நான் இந்த இடத்திலே கேட்டு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகத்தான் இந்த வில்லுப்பாட்டினை உங்களுக்கு தந்திருக்கிறோம். இதுவரை கேட்டமைக்காக நாங்கள் முடித்துக் கொள்ளுமா? வில்லுப்பாட்டு கேட்க அனைவருக்கும் வசலாம். எங்கள் மதிப்புமிகு சபையில் அனைவருக்கும் வசலாம். எங்கள் மதிப்புமிகு சபையிலே உங்களுக்கு
உங்களுக்கும் வசலாம் ஹிலாலியன் கலஸ் நைட் எதிர்பார்க்க நண்பர்களே உங்களுக்கும் வசலாம் எங்கள் மறுக்கும் வசலாம் 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 வசலாம். நன்றி. வில்லு பாட்டுக்கு விடுமுறை சரவசோடு வழங்குவோமா? வில்லு பாட்டு வில்லையும் தாய் சிறையும் பார்த்தோங்க. 2014ஆம் ஆண்டுல எங்களை பயிற்றுவித்து தமிழக போட்டி